இன்டெகிரல் கால்குலஸ்ல நம்ம ஏரியா டாபிக்கை பார்க்கலாம் பாருங்க. ஸோ ஜென்ரலாக இன்டெகிரல் கால்குலஸ்ல நம்ம இன்டகிரேஷன் பண்றது ஏரியான்றது கர்வ் கண்டுபிடிக்கிறது தான். இப்போ ஏரியான்றது கர்வ் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ இது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், அடுத்தது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கர்வ் எடுத்துக்கிறோம், அந்த கர்வ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. இந்த கர்வ் தான் எஃப் ஆஃப் எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இங்க ஏரியா கண்டுபிடிக்கிறது சர்டைன் பவுண்டரிக்குள்ள கண்டுபிடிக்க போறோம். அதாவது இங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இந்த லைனு, இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஏன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏல இருந்து எக்ஸ் ஈக்குவல் டு பி வரைக்கும் இன்டகிரேட் பண்ணுறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஏ டு எக்ஸ் ஈக்குவல் டு பி. ஸோ இப்போ வந்து இந்த ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த கர்வு, அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, எக்ஸ் ஈக்குவல் டு பி, அடுத்து வந்து இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அடுத்து ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே பவுண்ட் பண்ற ரீஜன் தான் ஏரியான்றது கர்வ்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த ரீஜன் தான் ஏரியான்றது கர்வ், சரிங்களா? ஸோ இந்த ஏரியா தான் இன்டகிரேஷன் பண்றது. இப்போ இந்த ஏரியாக்கு என்ன ஃபார்முலா அப்படி பார்த்தீங்கன்னா, ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் திஸ் கர்வ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரியுது. ஜென்ரலாக எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றதை நம்ம ஒய்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஏ டு பி ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இது எப்படி வருதுன்னா, இந்த ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் எப்படி எடுக்கிறோம் பாருங்க. இப்போ இந்த ஸ்மால் ரீஜன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்மால் ரீஜனோட ஏரியா வந்து ஸ்மால் ஏரியா, இதனுடைய லெங்த் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கங்க, இதனுடைய பிரெத் வந்து டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்றோம்னா, இந்த ஸ்மால் ஏரியா தான் நம்ம என்ன பண்றோம், டிஏன்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த ஸ்மால் ஏரியா தான் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ், ஹைட் இன்ட்டு பிரெத். இதை இன்டகிரேட் பண்ணாதான் நமக்கு மொத்த ஏரியா கிடைக்குது, அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சப்போஸ் வந்து நமக்கு கிராஃப் வந்து பிட்வீன் டூ ஃபங்க்ஷன்ஸ் கிராஃப் வேணும்னு வச்சுக்கோங்க. இப்போ அதாவது ஏரியா பிட்வீன் டூ ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்றோம்னா, இது வந்து ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறேன், இது வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இது வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறேன். நான் இது வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டு எக்ஸ் ஈக்குவல் டு பி வரைக்கும் ஏரியா வேணும்னு வச்சுக்கலாம். அப்போ அதாவது இந்த ரீஜனுக்குள்ள ஏரியா வேணும். இது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ, இங்க வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ என்ன ஏரியா வேணும்னா, அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ லைனும் எக்ஸ் ஈக்குவல் டு பி லைனும் அடுத்து ஜி ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் பவுண்ட் பண்ண ரீஜன் மட்டும் தான் நமக்கு வேணும். ஸோ அந்த ஏரியா வந்து இந்த ஏரியா போகும், இந்த ஏரியா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஏரியா வேணும். ஆல்ரெடி நம்ம பார்த்தது என்ன சொல்லுங்க, அதாவது இங்க பார்த்தது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கர்வுக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி அடுத்து எபோவ் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த மொத்த ஏரியா தான் இந்த ஃபார்முலா நம்ம பார்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம பார்க்கறது ஜி ஆஃப் எக்ஸ் கர்வு, எஃப் ஆஃப் எக்ஸ் கர்வு, அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி, இந்த கர்வ்ஸ் எல்லாமே பவுண்ட் பண்ண ரீஜன் இந்த ஏரியா மட்டும் வேணும். அப்போ இந்த ஏரியா வேணும்னா நல்லா கவனிங்க. இப்போ நம்ம ரெண்டு இன்டகிரேஷன் தரனால ஒன்று வந்து ஒரு இன்டகிரல் ஏரியா ஒன் ஏ ஒன்னு எடுத்துக்கிட்டு இது ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இன்டகிரேஷன் ஏ டு பி பண்ணியிருக்கோம். அடுத்த ஏரியா வந்து ஏ டுன்றது இன்டகிரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி எடுத்துருந்தா இப்போ நல்லா கவனிங்க, இந்த ரீஜன் இப்போ காட்டுற ரீஜன் தான் எந்த ஏரியா ஒன்னா ஏரியா டூ ஒன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரீஜன் என்ன சொல்லுங்க, இதுதான் ஏரியான்றது ஜி ஆஃப் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி அடுத்து எபோவ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இந்த ஏரியா வந்து என்ன வரும் நமக்கு, இந்த இப்போ வெர்டிகல் லைன் காமிச்சிருக்கு இல்லையா, இந்த லைன் வந்து ஏரியா ஏ ஒன் அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஏரியா ஒன்னு கிடைச்சிருக்கும். இப்போ ஹாரிசான்டல் லைன் நம்ம வரைஞ்சு காட்டுறோம். இந்த ஹாரிசான்டல் லைன் எந்த ஏரியா சொல்லுங்க, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி அடுத்து எபோவ் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த ஏரியா இந்த ரீஜன், இந்த ஏரியா வந்து ஏ டூ. ஆனா நமக்கு தேவை என்ன ஏரியா வேணும்னு சொல்லுங்க, நமக்கு தேவையான ஏரியா வந்து இந்த ஏரியா தான் வேணும். அதாவது ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி, இந்த பவுண்டட் ரீஜன் ஏரியா மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ அப்போ இந்த ஏரியா வேணும்னா ஃபர்ஸ்ட் இந்த மொத்த ஏரியால இருந்து, அதாவது ஜி ஆஃப் எக்ஸ் கர்வ்ல பிலோ ஜி ஆஃப் எக்ஸ் கர்வ் இருக்கு இல்லையா, அந்த ஏரியால இருந்து பிலோ எஃப் ஆஃப் எக்ஸ் கர்வுடைய ஏரியாவை செப்பரேட் பண்ணோம்னா நமக்கு இந்த ஏரியா மட்டும் கிடைக்கும். ஸோ ஏரியா பவுண்டட் பை தி ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஈக்குவல் ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி என்ன சொல்லிடலாம், ஏ ஈக்குவல் டு ஏ ஒன் மைனஸ் ஏ டூன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அப்படி எடுத்துட்டா ஏ இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க, ஏ ஒன்ன்றது இன்டகிரல் ஏ டு பி ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் மைனஸ் இன்டகிரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம்.
இது டைரக்டா எப்படி எழுதிருக்கலாம்னா a is equal to integral a to b ஏரியா இது g of x minus f of x அப்படின்னு போட்டுக்கலாம். g of x minus f of x ன்னு போட்டு into dx அப்படின்னு எழுதிருக்கலாம். ஓகேங்களா? சோ இது இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா g of x f of x வந்து இன்டர்செக்ட் ஆகுற மாதிரி எடுக்கல, தனியா எடுத்துக்கணும். ஒருவேளை இன்டர்செக்ட் ஆகுற மாதிரி இருந்தா அப்ப ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் இப்படி சிம்பிளா क्वेश्चन கேட்டாங்க. அதாவது g of x ன்னு ஒரு கர்வ் இருக்கு, அடுத்து f of x ன்னு ஒரு கர்வ் இருக்குன்னு வெச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இது g of x ன்னு எடுத்துங்க. இது வந்து y equal to g of x அப்படின்னு எடுத்துக்கலாம். y equal to g of x ன்னு எடுத்துங்க. அடுத்து வந்து இன்னொரு கர்வ் எடுக்கிறனால இந்த கர்வ் வந்து y equal to f of x ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து y equal to f of x. இப்போ ஜெனரலா what is the area bounded by the g of x curve and f of x curve இப்படின்னு கேட்டுட்டாங்க. x equal a x equal b எல்லாம் கொடுக்கலன்னு வெச்சுக்கங்க. இப்போ இந்த ஏரியா மட்டும் என்னன்னா நம்ம ரெண்டு பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஏன்னா இந்த பிட்வீன் தீஸ் டூ பாயிண்ட்ஸ் தான் இந்த ரெண்டு கர்வ் வந்து பவுண்ட் ஆயிருக்கு. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு சோ இந்த பாயிண்ட் இங்கேயும் இந்த பாயிண்ட் சரி இந்த பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்ன பண்ணணும்னா g of x is equal to f of x ன்னு போட்டு சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லுங்க. g of x equal to f of x ன்னு சால்வ் பண்ணா ரூட்ஸ் கிடைக்கும் இல்லையா? அந்த ரூட்ஸ் தான் இந்த பாயிண்ட்ஸ். என்னன்னா இந்த பாயிண்ட் a b ன்னு எடுக்கிறேன். இப்போ நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸ் சொல்லுங்க. g of x f of x ஈக்குவல் டு போட்டு இத சால்வ் பண்ணா கிடைக்கிற ரூட்ஸ் தான் அந்த பாயிண்ட்ஸ் தான் a and b அப்படின்னு சொல்றேன். கரெக்ட்டா? ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் தான் g of x க்கும் f of x க்கும் காமனா இருக்கு. அப்ப இந்த மாதிரி நம்ம ஈக்குவல் போட்டு நம்ம சால்வ் பண்ணா கிடைக்கிற பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்ப வந்து இங்க கிடைக்கிறது இந்த ரூட் a இந்த ரூட் b ன்னு அஸ்யூம் பண்ணோம்னா இது x equal to a x equal to b. சோ இந்த மாதிரி क्वेश्चनக்கு a b x equal to a x equal to b கொடுத்திருக்க மாட்டாங்க. நம்ம அதை சால்வ் பண்ணி a b கண்டுபிடிச்சறணும். சோ இந்த ரீஜன் இந்த பவுண்டட் ரீஜன் மட்டும் ஏரியா கண்டுபிடிக்கும். சரிங்களா? இப்போ போன क्वेश्चनக்கும் இந்த क्वेश्चनக்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க வந்து x equal to a x equal to b கொடுத்திருக்காங்க. இங்க வந்து x equal to a x equal to b கொடுக்கல. இந்த ரெண்டு கர்வையும் சால்வ் பண்ணா நமக்கு a b கிடைச்சிரும். கிடைச்சதுக்கு அப்புறம் அப்ப டைரக்டா இந்த ஃபார்முலால போட்டுக்க வேண்டியது. இப்போ இந்த ஃபார்முலா பார்த்துட்டு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து ஏரியா பிலோ தி g of x வந்து இந்த ஏரியா வந்திருக்கும். அடுத்து ஏரியா பிலோ தி f of x இந்த ஏரியா வந்திருக்கும் நமக்கு. அது ரெண்டுத்தையும் கழிச்சோம்னா ஏரியா பவுண்டட் ரீஜன் கிடைச்சிருக்கும். ஓகே புரியுதுங்களா? சோ அப்ப வந்து என்ன பண்ணனும்? இப்போ இது வந்து ஏரியா ஆஃப் தி ரீஜன் ஏரியா பவுண்டட் பை these two curves வந்து is equal to integral a to b g of x minus f of x into dx அப்படின்னு போட்டுக்கணும். ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. அப்ப சப்போஸ் இங்க எல்லாமே நம்ம பார்க்கும்போது எல்லாமே பாசிட்டிவ் ஏரியா ரீஜன்லயே பார்த்துட்டோம். சப்போஸ் கிராஃப் இந்த மாதிரி வந்திருக்கு. நமக்கு கொடுத்த கிராஃப் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது போத் பாசிட்டிவ் y axis ரீஜன்லயும் நெகட்டிவ் y axis ரீஜன்லயும் கிராஃப் வந்திருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் கிராஃப் வந்து இந்த மாதிரி கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிராஃப் வந்திருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ x equal to a x equal to b ன்னு லைன் எடுக்கிறேன் நானு. சோ இந்த லைன் வந்து x is equal to a இந்த லைன் வந்து x is equal to b அப்படின்னு எடுத்துங்க. சோ நமக்கு ஏரியா அண்டர் கிராஃப் x is equal to a to x equal to b வேணும். கரெக்ட்டா? இதுதான் x is equal to a இது x equal to b இதுதான் வந்து f of x கர்வ் அப்படின்னு எடுத்துங்க. அப்போ ஏரியா ஆஃப் தி f of x கிராஃப் x equal to a x equal to b பவுண்ட் பண்ண ரீஜன் ஏரியா வேணும்னா அதாவது between x axis அப்படின்னு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஏரியா எந்த ஏரியா சொல்லுங்க. இந்த ஏரியா தானே இப்போ ஷேட் பண்ணி காமிக்கிற ரீஜன் இந்த ஏரியா தானே போகும். சரி இந்த ஏரியா தான் வேணும் நமக்கு. இப்போ டைரக்டா இதை இன்டகிரேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அதாவது இது டைரக்டா a to b இன்டகிரேட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டைரக்டா இன்டகிரேட் பண்ணும்போது இது பாசிட்டிவ் ஏரியா இது நெகட்டிவ் ஏரியான்னு வந்துடும். வந்துட்டு சால்வ் பண்ணும்போது நம்ம ஷேடட் ரீஜன் ஏரியா கிடைக்காது. ஒருவேளை இந்த ஏரியாவும் ஈக்குவலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம x equal to a to b ன்னு டைரக்டா சால்வ் பண்ணியிருந்தா இந்த ஏரியா வந்து 0ன்னு வந்திருக்கும். ஆனா நம்ம ஷேடட் ரீஜன் ஏரியா வேணும்னா என்ன பண்ணணும்? நம்ம இந்த இப்போ டைரக்டா x equal to a to b நம்ம சால்வ் பண்ணலாம். அப்படியே இன்டகிரேட் பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா மொத்தமா 0 வந்துருது. ஏன்னா ஏரியா வந்து வெக்டார். ஸோ இது பாசிட்டிவ் ஏரியா இது நெகட்டிவ் ஏரியா வரதுனால நமக்கு ஆன்சர் வர்றது ரிசல்டன்ட் ஏரியா வந்திருக்கும். ஆனா இந்த ஷேடட் ரீஜன் ஏரியா வேணும்னா அப்ப என்ன பண்ணிருக்கணும்? நம்ம இந்த இங்க இருக்கிற ஏரியா தனியா கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியாவை தனியா கண்டுபிடிச்சிட்டு இந்த ரெண்டு ஏரியாவும் நம்ம பாசிட்டிவ்னு அஸ்யூம் பண்ணி ஆட் பண்ணணும். அப்ப டைரக்டா இன்டகிரேஷன்ல நம்ம a to b போட்டு இன்டகிரேட் பண்ணோம்னா இந்த ஷேடட் ரீஜன் ஏரியா கிடைக்காது. இது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு அப்படின்னு வந்து அது ரிசல்டன்ட் ஏரியா மட்டும் தான் கிடைச்சிருக்கும். சோ அதனால இந்த கேஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்? தனித்தனியா ஏரியாவை கண்டுபிடிச்சு ஆட் பண்ணணும். சோ அப்ப தனித்தனியா ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா இந்த கர்வ் வந்து x ஆக்சிஸை எந்த பாயிண்ட்ல கட் பண்ணுதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். x equal to c இந்த பாயிண்ட். சரிங்களா? அதாவது இந்த கர்வும் x ஆக்சிஸையும் ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்குது? எந்த பாயிண்ட்ல கட் பண்ணுது அப்படின்றது நமக்கு புரிஞ்சது. கரெக்டா? இல்லைன்னா f of x equal to 0 போடுங்க. f of x equal to 0 போட்டோம்னா அப்ப f of x equal to 0 ன்னு போடும்போது அந்த ரூட்ஸ் கிடைக்கும் இல்லையா?
அந்த ரூட்ஸ் பாயிண்ட்ஸ் தான் எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் பண்ற பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ இது தனியா ஏரியா கண்டுபிடிக்கணும், இது தனியா ஏரியா கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஆட் பண்ணும்போது என்ன பண்ற பாருங்க, ஏரியா மொத்த ஏரியா வேணும்னா இன்டெகிரல் இப்படி எழுதிக்கலாமா பாருங்க, இன்டெகிரல் a to c f of x dx, இது மாடுலஸ்ல போட்டுக்கோங்க. அடுத்து பிளஸ் இன்டெகிரல் c to b f of mod of f of x dx அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லையா, mod of f of x dx அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிப்போம். இப்போ வந்து இந்த இது வந்து பாசிட்டிவ் ஏரியான்னு டைரக்டா நம்ம தெரிஞ்சு போச்சு, இது வந்து பாசிட்டிவ் ஏரியான்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ வந்து இன்டெகிரல் a to c என்ன வந்திருக்கும், f of x dx அப்படியே தெரிஞ்சிருது. ஏன் மாடுலஸ்ல இருக்குன்னா பாசிட்டிவ்ல தான் வேணும்ன்றது. இங்க f of x வந்து நெகட்டிவா இருக்கு. இப்போ f of x நெகட்டிவா இருக்குன்னா மாடை ரிமூவ் பண்ண என்ன ஆயிரும், அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி மாடுலஸ் ஃபங்க்ஷன் தெரியும் இல்லையா, அதாவது மாடுலஸ் ஃபங்க்ஷன் எப்படி எடுத்துக்கலாம், mod of x is equal to எப்படி எழுதலாம் சொல்லுங்க, இது தெரியுமா தெரியாத சொல்லுங்க. mod of x is equal to x if x is greater than or equal to 0. அதே mod of x equal to என்ன எழுதுவோம், minus x if x is less than 0. இந்த கான்செப்ட் தெரியும் இல்லையா மாடுலஸ் ஃபங்க்ஷன். அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க, அப்போ இங்க வந்து இந்த c to b வந்து இது நெகட்டிவ்ல தானே இருக்கு f of x, அதனால mod of நெகட்டிவ் வேல்யூல இருக்கிறது நம்ம எழுதும் போது மாடை எடுத்துட்டு எழுதுனா மைனஸ் போட்டுக்கணும், மைனஸ் c to b f of x dx அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, புரிஞ்சுங்களா? ஓகே, இந்த மைனஸ் வந்தனால இதுல இருந்து சப்ராக்ட் பண்றது கிடையாது. இந்த இன்டெகிரல் ஆல்ரெடி நெகட்டிவ் வந்திருக்கும், இந்த இன்டெகிரல் ஆல்ரெடி நெகட்டிவ் வரும், இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும் அப்படின்னு வருது. இல்ல இது கன்ஃபியூஷனா இருந்தா இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கிங்க. a to c இன்டெகிரேட் பண்ணி அது பாசிட்டிவ் எடுத்துங்க, c to b இன்டெகிரேட் பண்ணி அது நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ் எடுத்துட்டு ரெண்டுத்தையும் அப்படியே டைரக்டா ஆட் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு அப்போ வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? சரி, அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு எப்பவுமே ஏரியா ஆஃப் தி கிராஃப்னு கொடுத்தாங்கன்னா ரெண்டு கிராஃப் பவுண்ட் பண்ற ரீஜன் வேணும்னா என்ன பண்ணணும், அந்த ரெண்டு கிராஃப் பவுண்ட் பண்ற ரீஜன் வேணும்னா அந்த ரெண்டு கிராஃபையும் சால்வ் பண்ணணும், ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிட்டு அந்த ரூட்ஸை கண்டுபிடிச்சு அது லிமிட்ஸை போட்டு இது சால்வ் பண்ணணும். அடுத்து சப்போஸ் வந்து இந்த கிவன் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ் ஆக்சிஸ் அந்த ஃபங்க்ஷனுக்கு ரூட்ஸை கண்டுபிடிச்சிட்டு அந்த லிமிட்டை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி இன்டகிரேட் பண்ணிக்கணும், இது ஒன்று பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க, சப்போஸ் வந்து இப்போ நமக்கு இன்டகிரேஷன் ஏரியா பவுண்டட் பை தி ரீஜன் கேட்கும்போது ரெண்டு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கலாம். எப்படி இருக்குன்னா இப்போ வந்து f of x வந்து f of x இந்த மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கலாம், இதுதான் y equal to f of x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? y equal to f of x. நெக்ஸ்ட் வந்து இது வந்து y equal to g of x ன்னு எடுத்துக்கலாம், y equal to g of x ன்னு எடுத்துக்கலாம், y equal to g of x இந்த மாதிரி இருக்கலாம். சரி, இப்போ வந்து x is equal to a to x equal to b வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இது x equal to a ன்னு வச்சுங்க, இது x is equal to b, இது வந்து x equal to a, இது x equal to b அப்படின்னு இருக்கு. இப்போ ஏரியா பவுண்டட் பை தி ரீஜன் f of x g of x வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ இந்த ஏரியாவும் வேணும். கரெக்டுங்களா? ஸோ இது சால்வ் பண்ணும்போது எப்படி இருக்கும் பாருங்க, இந்த ஏரியா a1 எடுத்துக்கிறோம், இந்த ஏரியா a2, ரெண்டுத்துக்குமே ஒரே ஃபார்முலா வராது. ஏன்னா இந்த a1 ஏரியா பாருங்க f of x greater than g of x இருக்கு, ஏரியா a2 பாருங்க g of x greater than f of x இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, f of x greater than g of x எந்த லிமிட்ல இருக்குன்னு பார்க்கணும், g of x greater than f of x எந்த லிமிட்ல இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு கர்வும் நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த இன்டர்செக்ட் பாயிண்ட் கிடைச்சிருக்கீங்களா, இது c ன்னு எடுத்துக்கிட்டோம்னா x less than c இருக்கும்போது x less than c இருந்தா f of x greater than g of x அப்படின்னு வந்திருக்கு. கரெக்டுங்களா? f of x greater than g of x வந்திருக்கு. அப்போ இந்த ஏரியா 1 இன்டகிரேஷன் பண்ணும்போது என்ன வரும்னா இன்டகிரல் a to c, இதுக்கு வந்து எப்படி பண்ணுவோம், அதாவது ஏரியான்றது f of x மைனஸ் ஏரியான்றது g of x போட்டா a1 கிடைச்சிருமா, அப்போ f of x மைனஸ் g of x into dx அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். சரிங்களா? அடுத்து ஏரியா a2 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஏரியா a2 கண்டுபிடிக்கிறதுக்கு g of x greater than f of x தானே, அப்போ ஏரியான்றது g of x அப்படின்னு போட்டு மைனஸ் ஏரியான்றது f of x போகணும் இதுக்கு. அப்போ இது என்ன பண்ணலாம், இன்டகிரல் c to b அப்படின்னு போட்டு g of x மைனஸ் f of x into dx அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். ஸோ இதுதான் மொத்த இன்டகிரேஷன் ஏரியா கிடைச்சிருக்கும். ஸோ இன்டகிரல் a to c f of x minus g of x into dx plus integral c to b g of x minus f of x into dx அப்படின்னு இந்த மாதிரி வருது. ஸோ அப்போ வந்து நமக்கு இந்த கொஸ்டின் ஏரியான்றது கவர் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி, அதாவது ஒரு கிராஃப் கொடுத்ததும்
அந்த அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துடும். அந்த ஃபங்க்ஷனை வந்து ஏரியா அண்டர் தி கர்வ் கேட்டாங்கன்னா அந்த x = a, x = b, அந்த f of x, இந்த x ஆக்சிஸ் லைனை இது எல்லாமே நம்ம சால்வ் பார்த்துட்டு செக் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஒரு சில டைம்ல வந்து இப்போ இங்க இது வரைக்கும் நம்ம ஏரியாலாம் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இது கர்வ் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கர்வ்ல என்ன பண்ணியிருக்கோம், இது y வேல்யூ வந்து அதாவது இந்த yன்னு எடுத்துட்டு இது dx அப்படின்னு எடுத்து இந்த ஏரியா தான் dAன்னு எடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் நம்ம, அதாவது இன்டகிரல் y dx அப்படின்னு போட்டா ஏரியா அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த என்ன பண்ணியிருக்குன்னா, இப்போ இந்த f of x-ஐயும் x ஆக்சிஸையும் அடுத்து x = a, x = b இந்த ரீஜன் ஏரியா இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டுங்களா? சரி, சப்போஸ் ஒரு சில டைம்ல நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டிருக்கலாம். எப்படி கேட்டிருக்கலாம்னா இந்த மாதிரி, இப்போ சொல்றேன் பாருங்க, இந்த மாதிரி கேட்டிருக்கலாம். எப்படின்னா, இப்போ கிராஃப் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கப்பா, கிராஃப் வந்து இப்படி இருக்கு. இப்போ எபோவ் y ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்கலாம். ஏரியா வந்து எபோவ் y ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க சார். அப்படின்னா இந்த இந்த இது வந்து y = a, இது y = b அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம கேட்கும் போது ஏரியா இந்த மாதிரி ஏரியா கேட்டிருக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து y = a, இந்த பாயிண்ட் y = b. இப்போ இது f of x ன்னு எடுத்துக்கோங்க. இதான் y = f, இது இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. f of x = y ன்னு இருக்கு. இது வந்து x = f of y ன்னு மாத்திக்கலாம். கரெக்டுங்களா? இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஏரியா கேட்குறாங்க. அப்படின்னா இந்த ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆல்ரெடி நம்ம படிச்ச ஏரியாலாம் வந்து f of x கர்வு, அடுத்து x = a, x = b, அடுத்து x ஆக்சிஸ் இது பவுண்ட் பண்ற ரீஜன் தான் ஏரியா அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி ஏரியா கேட்குறாங்க. எப்படி ஏரியா கேட்குறாங்கன்னா, y = a, y = b, f of y அண்ட் இந்த y ஆக்சிஸ் இது பவுண்ட் பண்ற ரீஜன், இந்த ஏரியா கேட்குறாங்க. இப்போ இந்த ஏரியா கேட்டால் நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ ஸ்மால் ரீஜன், ஸ்மால் ஸ்ட்ரிப் எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரிப் வந்து parallel to x ஆக்சிஸ் எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு இந்த ஸ்ட்ரிப் உடைய ஏரியா வந்து ஸ்மால் ஏரியா. கரெக்டுங்களா? சரி, இந்த ஸ்ட்ரிப்புக்கு லென்த் லென்த் வந்து என்ன வரும், எக்ஸ்ன்னு வருமா, வித் வந்து டிஒய்னு வரும், வித் வந்து டிஒய் வரும். அப்போ இந்த ஸ்மால் ஏரியா எப்படி எழுதிக்கலாம் நம்ம, இந்த ஸ்மால் ஏரியா வந்து dA = width into breadth. கரெக்டுங்களா? லென்த் into breadth அப்படி எடுத்துங்க. அப்போ x into dy அப்படின்னு வந்துருது. இது இன்டகிரேஷன். சரிங்களா? சப்போஸ் இது y1 to y2 இன்டகிரேட் பண்றோம்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து y1 to y2 லிமிட் வந்து y-க்கு சப்ஸ்டிட் பண்றோம். x-ன்றது f of y. சரிங்களா? இது இன்டகிரேட் பண்ணுங்க. அப்போ வந்து ஏரியா, மொத்த ஏரியா என்ன கிடைக்குதுன்னா, இன்டகிரல் இது f of y dy y1 to y2 இப்படின்னு சால்வ் பண்ணும். ஸோ அப்போ இது நமக்கு ஏரியா வந்து எபோவ் x ஆக்சிஸ் கேட்டிருந்தாங்க. ஏரியா வந்து எபோவ் x ஆக்சிஸ் கேட்டா அப்போ ஏரியா = இன்டகிரல் f of x dxன்னு போட்டுட்டு லிமிட் வந்து x1 to x2ன்னு போடணும். இதே ஏரியா வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, ரைட் சைடு ஆஃப் தி y ஆக்சிஸ், அதாவது ஏரியா பவுண்டட் பை தி y ஆக்சிஸும் கிராஃப், அடுத்து இந்த y = a, y = b அப்படி அது அந்த இந்த ரீஜன் பாயிண்ட் பண்ண ரீஜன் கேட்டாங்கன்னா ஏரியா வந்து அப்போ a = இன்டகிரல் f of y dy y1 to y2 அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இவ்வளவுதான் வந்து நமக்கு இந்த ஏரியா ஆஃப் தி கிராஃப்ல பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் நமக்கு கிராஃப் வந்து இப்படி இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிராஃப் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் எழுதுற கிராஃப் பாருங்க, இது வந்து y² = 4ax கிராஃப் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிப்பா. y² = 4ax கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும், சர்டைன் ரேஞ்சுக்குள்ள ஏரியா கண்டுபிடிக்கணும் வச்சுக்கோங்க. அப்போ y² = 4ax எப்படி வந்திருக்கும், நமக்கு இந்த மாதிரி தானே கிராஃப் வந்திருக்கும். y² = 4ax கிராஃப் எப்படி வருது. ஸோ y² = 4ax இந்த கிராஃபுக்கும் அடுத்து x = சர்டைன் ரீஜன் கொடுத்துருக்கிறத அஸ்யூம் பண்ணிக்கலாம். x = some b வரைக்கும் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ x = b இந்த ஏரியா கேட்டிருக்காங்க, இந்த பவுண்டட் ஏரியா. அதாவது y² f of x, 4ax இருக்கு இல்லையா, இந்த கர்வ்ல f of x-க்கும் x = b-க்கும் பவுண்டட் ஏரியா கேட்டிருக்காங்க. அப்போ பவுண்டட் ஏரியானா இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த பவுண்டட் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃப் வந்து சிமெட்ரி அபவுட் x ஆக்சிஸ் ஆர் நாட் சிமெட்ரி அபவுட் x ஆக்சிஸ். இந்த கிராஃப் வந்து சிமெட்ரி அபவுட் x ஆக்சிஸ் இருக்கா, சிமெட்ரி அபவுட் x ஆக்சிஸ் கிடையாதா? சிமெட்ரி அபவுட் x ஆக்சிஸ் இருக்கு. இப்போ இது சிமெட்ரி அபவுட் x ஆக்சிஸ்னா இங்க இந்த x ஆக்சிஸ்ல எபோவ் x ஆக்சிஸ் இருக்கிற ஏரியாவும் பிலோ x ஆக்சிஸ் இருக்கிற ஏரியாவும் ஈக்குவலா நாட் ஈக்குவலா?
எபோவ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிற ஏரியாவும் பிலோ எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிற ஏரியாவும் ஈக்குவலா நாட் ஈக்குவலா ஈக்குவல். அப்படின்னா அப்ப நமக்கு தேவையான ஏரியா ஏ டேஷ்னு வச்சுட்டு டுவைஸ் தி ஏரியா, இந்த ஏரியா ஏன்றது இந்த ஏரியா ஏ எப்படி எடுத்துக்கலாம்னா ஏரியா பவுண்டட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுக்கலாமா. ஏன்னா நமக்கு ஓரளவுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்றது ஏரியா எப்படி தெரியும்னா அந்த எஃப் ஆஃப் எக்ஸும் எக்ஸ் ஆக்சிஸும் எக்ஸ் ஈக்குவல் டு பி எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, இந்த பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ கூட வச்சுங்க, இதெல்லாம் பவுண்ட் பண்ற ஏரியா தானே நமக்கு தெரியும். அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்போ இந்த ஏ ஈக்குவல்னா டுவைஸ் தி ஏ போட்டுட்டு டைரக்டா ஏ டேஷ் ஈக்குவல் நம்ம என்ன பண்ணிடலாம் இன்டெகிரல் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம், ஏ டு பி அப்படின்னு சால்வ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னது if graph is symmetry about இங்க 2 போடணும். ஓகேங்களா, symmetry about x axis. சரி, இந்த y square equal 4x இது வந்து ஃபெமிலியர் ஈக்குவேஷன், அதனால வந்து நமக்கு இது வந்து about x axis வந்து சிமெட்ரின்னு தெரிஞ்சு போச்சு. ஜெனரலா வேற ஏதாவது ஈக்குவேஷன் கொடுத்து அது x equal to about x axis சிமெட்ரியா இருக்கலாம், தெரியாம இருக்கலாம் இல்லையா. அப்போ ஒரு given function வந்து about x axis சிமெட்ரியா இல்லையான்னு எப்படி செக் பண்றது பாத்தீங்கன்னா, for x axis about x axis சிமெட்ரியா இருக்குது, about x axis வந்து எப்படி பாருங்க சிமெட்ரியா இருக்கணும் அப்படின்னு எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்குன்னா பவர் ஆஃப் தி y பவர் இருக்கு இல்லையா, இந்த y பவர் வந்து ஈவனா இருக்கணும், ஈவன் பவர் y பவர் 4 y பவர் 6 y பவர் 8 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஈவன் பவர். அப்போ yக்கு வந்து given ஃபங்க்ஷன்ல வந்து yக்கு வந்து பவர் வந்து ஈவனா இருந்துச்சுன்னா, yக்கு வந்து பவர் ஈவனா இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து சிமெட்ரி அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கணும். ஏன்னா ஒய்க்கு பவர் ஈவனா இருந்துச்சுன்னா ஒய் வந்து பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் என்ன ஆயிரும்னா இது மொத்தமா பாசிட்டிவா வரும். அப்போ எக்ஸ் வந்து பாசிட்டிவ் வந்துடும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல மட்டும் தான் கிராஃப் வந்துருக்கும். ஒய் வந்து பிளஸ் போட்டாலும் மைனஸ் போட்டாலும் சேம் எக்ஸ் தானே வரப்போகுது, அதனால சிமெட்ரி அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். சப்போஸ் நமக்கு வந்து கிராஃப் இந்த மாதிரி இருக்கலாம், சிமெட்ரி அபவுட் ஒய் ஆக்சிஸ். சிமெட்ரி அபவுட் y axis என்ன நமக்கு ஈக்குவேஷன் தெரியும், ஆல்ரெடி பாரபோலா ஈக்குவேஷன் தெரியும் இல்லையா. பாரபோலா ஈக்குவேஷன்ப்ப x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay. சோ இந்த கிராஃப் எப்படி வரும்னு சொல்லுங்க. இந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. சோ இப்போ இந்த கிராஃப்க்கு நமக்கு ஏரியா கேக்குறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஏரியா பவுண்டட் பை x is equal to a x is equal to b அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த x is equal to a இங்க x is equal to b அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டிருந்தா இந்த ஏரியா தான் நமக்கு வேணும். இந்த ஏவும் பியும் என்ன இருக்கு, மாட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு மாட் ஆஃப் பி அப்படின்னு வந்துருக்கு. கரெக்டுங்களா. சரி, இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணிடலாம், இந்த மாதிரி சால்வ் பண்ணலாமா பாருங்க. இப்போ நான் சொல்ற மாதிரி இப்போ இந்த பாயிண்ட் 0ன்னு எடுத்துக்கிட்டு இந்த பின்னு எடுத்துக்கிட்டு இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் ஈக்குவல் தானப்பா. ஏன்னா இந்த கிராஃப் வந்து சிமெட்ரி அபவுட் ஒய் ஆக்சிஸ். அப்போ சிமெட்ரி அபவுட் ஒய் ஆக்சிஸ் ஆயிருச்சுன்னா இந்த ரைட் சைடு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லயும் செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறது ரெண்டு ஏரியாவும் ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம்னா இந்த கர்வ் வந்து y axis எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுதோ இங்க 0ன்னு போட்டு ஒரு புரியுதுங்களா, y axis இந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஒருவேளை வேற என்ன இன்டர்செக்ட் ஆயிட்டா அந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க ஏரியா டோட்டல் ஏரியா என்ன பண்ணா டுவைஸ் தி இன்டெகிரல் 0 டு இந்த b-ன்னு போட்டு f of x dx அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இது வந்து சிமெட்ரி அபவுட் y axis. அப்போ கொடுத்த ஃபங்க்ஷன் வந்து சிமெட்ரி அபவுட் y axis எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் இருக்கு இல்லைங்களா, பவர் ஆஃப் தி எக்ஸ் வந்து ஈவன் பவரா இருக்கணும். பவர் ஆஃப் தி எக்ஸ் வந்து ஈவனா இருந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணிடலாம், அது வந்து இந்த கிராஃப் வந்து given ஃபங்க்ஷன் வந்து சிமெட்ரி அபவுட் y ஆக்சிஸ் எடுத்துக்கலாம்ப்பா. ஓகேங்களா. சரி, சப்போஸ் ஒரு சில டைம்ல கிராஃப் இந்த மாதிரி இருக்கலாம். இந்த கிராஃப் என்ன பாத்தீங்கன்னா எய்தர் கிராஃப் வந்து எலிப்ஸா இருக்கலாம், இல்லைன்னா சர்க்கிள் இந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கலாம் இல்லையா. ஸோ இது எலிப்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இன்னொரு கிராஃப் சர்க்கிள்னு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சர்க்கிள்னு எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா. இந்த எலிப்ஸ் இந்த சர்க்கிள் இதெல்லாம் வந்து சிமெட்ரி அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் வருமா இல்ல சிமெட்ரி அபவுட் ஒய் ஆக்சிஸ் வருமா சொல்லுங்கப்பா. இந்த எலிப்ஸ் சர்க்கிள் இதெல்லாம் என்ன வரும்னு சொல்லுங்க. சிமெட்ரி அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் வருமா சிமெட்ரி அபவுட் ஒய் ஆக்சிஸ் வருமா. ஆக்சுவலா சர்க்கிளுக்கு என்ன ஈக்குவேஷன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு எழுதுறோம். அப்படிதானே. எலிப்ஸ்க்கு என்ன ஈக்குவேஷன் எழுதுறோம், x square by a square plus y square by b square is equal to 1 எழுதுறோம். அப்போ x க்கு பவர் வந்து ஈவனா இருந்துச்சுன்னா அது சிமெட்ரி அபவுட் y axis, y க்கு பவர் ஈவனா இருந்துச்சுன்னா அது சிமெட்ரி அபவுட் x axis தெரியும் இல்லையா. அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் பாருங்க, நமக்கு given ஈக்குவேஷன் அதாவது xy ரிலேட் பண்ற ஈக்குவேஷன் வந்து அதனுடைய பவர் ஆஃப் தி x and y வந்து ஈவனா இருக்கு. அதனால இந்த கிராஃப் எல்லாம் சிமெட்ரி அபவுட் போத் x axis and y axis அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம், சிமெட்ரி அபவுட் போத் x axis and y axis எடுத்துக்கிறோம். அப்படின்னா இந்த கிராஃபுடைய ஏரியா கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த ஏரியா கேட்கறாங்க, இந்த மொத்த ஏரியா தானே கண்டுபிடிக்கணும், இந்த மொத்த ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கேஸ்ல என்ன பண்ணிடலாம்னா இந்த
இந்த ஏரியா வந்து 4ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி 4ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த ஏரியா ஏ, இது ஒரு ஏரியா, இந்த ஏரியா இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம்னா அப்போ டோட்டல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் என்ன பண்ணிக்கலாம், ஒரே ஒரு ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சா போதும். f of x to dx இந்த பாயிண்ட், இந்த சிமெட்ரியா இருக்க ஒரு ஏரியா இருக்கு இல்லையா. ஸோ இது இங்கே தான் இருக்கணும் கிடையாது, கிராஃப் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி கூட இருக்கலாம். அதாவது நமக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இப்படி இருந்துச்சுன்னா இங்க வந்து சென்டர் வந்து ஆரிஜின்ல தான் இருக்கணும் கிடையாது, ஷிஃப்ட் ஆயிருக்கலாம். ஸோ அப்போ வந்து அந்த சிமெட்ரி அபவுட் சர்டைன் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, சிமெட்ரி அபவுட் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் அபவுட் சர்டைன் பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் எடுத்துக்கணும் இன்டகிரேட் பண்ணும்போது, சரிங்களா. அப்போ இங்க வந்து x1 to x2 அந்த மாதிரி போட்டு நம்ம இன்டூ 4 போட்டுக்கணும். ஒரே ஒரு ஏரியா மட்டும், ஒரு குவாட்ரண்ட் ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இன்டூ 4 போட்டால் மற்ற ஏரியா கிடைச்சிடும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம், சரிங்களா. ஓகேப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு சில டைம்ல கிராஃப் வந்து இப்படி வந்திருக்கலாம், சிமெட்ரி அபவுட் y equal to x ன்னு வந்திருக்கலாம். கிராஃப் வந்து சிமெட்ரி அபவுட் y equal to x. இப்போ ஒரு கிராஃப் வந்து சிமெட்ரி அபவுட் y equal to x ஆ வந்திருக்கணும்னா இந்த லைன் வந்து y equal to x ன்னு எடுத்துக்கங்க, சரிங்களா. இந்த லைன் வந்து சிமெட்ரி, இது y equal to x ன்னு எடுத்துக்கலாம். அப்போ கிவன் ஃபங்க்ஷன் வந்து சிமெட்ரி அபவுட் y equal to x லைனா இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுங்க, x cube plus y cube is equal to 3xy இப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க, x y இன்டர்சேஞ்ச் பண்ணா அந்த ஃபங்க்ஷன் வந்து மாறாது. எக்ஸும் ஒய்யும் இன்டர்சேஞ்ச், எக்ஸ் பிளேஸ்ல ஒய்யும் ஒய் பிளேஸ்ல எக்ஸ்ன்னு போட்டோம்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து மாறலைன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து சிமெட்ரி அபவுட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பாயில்ஸ் வேலை பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வி, பி வந்து ஒய் ஆக்சிஸ், வி வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்கணும், தட் இஸ் ஈக்குவல் கான்ஸ்டன்ட் வருது. இப்போ எக்ஸ் ஒய் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், மாறாது. அப்படின்னா அந்த கர்வ் வந்து சிமெட்ரி அபவுட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் லைன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் எப்படி ஈஸியா சால்வ் பண்றதுன்றத பார்க்கணும். இப்போ நான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேன் பாருங்க. கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் இருக்கு ஏரியா, அதெல்லாம் வந்து அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் வந்து சைன் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஏரியா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஏரியா கேட்டிருக்காங்க. இது வந்து சைன் கர்வ்னு எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துட்டா சைன் கர்வ்ல 0 to π வந்து இந்த ஏரியா ஆஃப் தி சைன் கர்வ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா கொஞ்சம் ஃபார்முலாஸ் எல்லாம் அப்படியே ஸ்டாண்டர்டா ஞாபகம் வச்சுக்கணும். இது sin x வந்து y ஆக்சிஸ்ல இருக்குங்க, y equal to sin x ன்னு வச்சுக்கலாம், சரிங்களா. y equal to sin x, நம்ம x is equal to 0 to π வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ 0 to π ஏரியா கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம், ஏரியா is equal to integral sin x dx அப்படி தானே பாருங்க, sin x dx ன்னு போட்டுட்டு இங்க என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு லிமிட் வந்து 0 to π ன்னு போட்டுக்கணும். அப்போ ஏரியா is equal என்ன வரும்னு சொல்லுங்க, sin x இன்டகிரேட் பண்ணா மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படி போட்டுக்கலாம். லிமிட் வந்து 0 to மைனஸ் காஸ் எக்ஸ் ன்னு போட்டுக்கோங்க, லிமிட் வந்து 0 to π ன்னு போட்டுக்கோங்க. அப்போ மைனஸ் அப்பர் லிமிட் போடுங்க காஸ் π மைனஸ் லோயர் லிமிட் காஸ் 0, கரெக்டா. ஸோ இப்போ என்ன வருது, மைனஸ் போட்டு காஸ் π வந்து -1, மைனஸ் போட்டு காஸ் 0 வந்து 1 வருது. -1 -2 இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2 வருது. அதனால 2 யூனிட், அதாவது y equal to sin x கிராஃப் 0 to π அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், 2 யூனிட்ஸ் அப்படின்னு ஏரியா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஏரியாலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஏரியாவே பார்ப்போம். சப்போஸ் நமக்கு இது சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, சர்க்கிளுக்கு ஏரியா என்ன பார்ப்போம்னா πr² தானே, சர்க்கிள் ஏரியா வந்து πr² தானே வந்திருக்கணும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு. ஒரு சர்க்கிள் இப்படி கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஏரியா வேணும்னா என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள்னா இது வந்து r, இது வந்து 0 அப்படின்னு வந்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு. சரி, இப்போ இந்த ஒரு ஏரியா, இந்த ரீஜன் ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இன்ட்டு 4 போட்டால் சர்க்கிளோட ஏரியா கிடைச்சிடும். அப்போ சர்க்கிளுக்கு ஈக்குவேஷன் என்ன எழுதிக்கலாம், x² + y² இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, r². இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இதுனப்பா சர்க்கிளுக்கு வந்து ஏரியா ஃபார்முலா. சரி, அப்படி தெரியுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு ஏரியா கண்டுபிடிச்சு இன்ட்டு 4 போட்டோம்னா மொத்த ஏரியா கிடைச்சிடும் இல்லையா. அப்போ ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் இன்டகிரல் 0 to r ன்னு போட்டுட்டு y இன்ட்டு dx அப்படின்னு போட்டுக்கலாம். புரிஞ்சுங்களா. இப்போ y கண்டுபிடிக்கணும். y எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நல்லா கவனிங்க. y² இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாமா, r² - x² அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ y equal to √r² - x² அப்படின்னு வந்துருச்சு, கரெக்டுங்களா. இப்போ இந்த y வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் இன்டகிரல் 0 to r, y வந்து √r² - x² dx அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும், இன்டகிரல் √a² - x² dx க்கு என்னப்பா இன்டகிரேஷன் ஃபார்முலா,
ஏரியா இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு இதுக்கு ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க. அதாவது இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும் அந்த பிளேஸ்ல போட்டு பிளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் கரெக்டுங்களா. இது வந்து அதாவது ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வேற, ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வேற. ஸோ இது வந்து ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு நம்ம இது போட்டிருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா. இப்போ வந்து எங்க இருந்து எது வரைக்கும் இன்டகிரேட் பண்ணோம்? 0 to r இன்டகிரேட் பண்ணோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் r போட்டா இங்க 0 வந்துருமா? ஏன்னா எக்ஸுக்கு வந்து r போடுங்க, r ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர் 0 வந்துருது. ஸோ இங்க எக்ஸுக்கு r போட்டீங்கன்னா என்ன வந்துடும்? r பை r 1 வந்துருதா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 எவ்வளவு சொல்லுங்க? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை பை 2 கரெக்டா? அப்போ பை பை 2 இங்க r ஸ்கொயர் பை 2 இருக்கு. அப்படின்னா இது மொத்தம் 0 வந்துருது. இது என்ன போறது? r ஸ்கொயர் பை 2 இன்ட்டு இங்க என்ன வருது? பை பை 2 வந்துருது கரெக்டா? சைன் இன்வர்ஸ் ஏன்னா எக்ஸுக்கு வந்து r போடுங்க, r பை r 1, சைன் இன்வர்ஸ் 1 வந்து பை பை 2. அடுத்து லோயர் லிமிட் வந்து நம்ம 0 போட்டோம்னா, லோயர் லிமிட் 0 போட்டா x 0 போட்டா இது 0 ஆயிருது. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 0. ஸோ இது 0 வந்துருது. ஸோ அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் என்ன வந்துருக்கு பாருங்க. இங்க என்ன பண்ணிடலாம் நம்ம? இந்த 2 into 2 4 தானே, இந்த 2 into 2 4, இந்த 4 கேன்சல் பண்ணோம்னா பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? ஏரியா ஆஃப் தி எலிப்ஸும் கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் தி எலிப்ஸ் இப்போ இந்த மாதிரி இருக்குதுங்க. ஸோ இங்க வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எலிப்ஸுக்கு வந்து ஈக்குவேஷன் எழுதணும். அப்படிதானப்பா? எலிப்ஸுக்கு ஈக்குவேஷன் எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இது வந்து சால்வ் பண்ணும்போது இங்க இந்த ஏரியா மட்டும் நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஏரியா மட்டும் ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 டைம்ஸ் ஆஃப் ஏன் கூட மொத்த ஏரியா கிடைச்சிடும். அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா இந்த 4 குவாட்ரண்ட் ஏரியாவும் ஆட் பண்ணாதானே இப்போ எலிப்ஸோட ஏரியா. அப்போ ஏரியா ஈக்குவல் என்ன வந்துருது? 4 டைம்ஸ் ஆஃப் இன்டகிரல் y dx ன்னு வந்துரும். ஓகேவா? அப்ப ஏரியா இஸ் ஈக்குவல் டு 4 இன்டகிரல் y வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. இங்க வந்து y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா? இதுல இருந்து நான் எழுதுறது கரெக்டா பாருங்க. y இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் b பை a ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர். கரெக்டுங்களா இது? ஆனா பிளஸ் ஆர் மைனஸ்ல பிளஸ் மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல both x and y are பாசிட்டிவ் அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லையா? அப்படின்னு போட்டா இதை வந்து b by a ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் கரெக்டுங்களா இன்ட்டு dx அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த லிமிட் வந்து என்ன வரும்? இந்த 0 to a அப்படி தானப்பா இது? அப்படி எடுத்துட்டோம்னா அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு இந்த b by a வெளியே எடுத்துங்க. இது இன்டகிரல் இப்பதான் பார்த்தோம். ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் இன்டகிரேஷன் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? என்ன வந்துரும் சொல்லுங்க? x by 2 root of a square minus x square கரெக்ட்டுங்களா? அடுத்து என்ன பண்ணோம்? பிளஸ்னு போட்டு a square by 2 sin inverse என்ன வருது? x by a அப்படின்னு போட்டு லிமிட் எங்க இருந்து எங்க பண்ணோம்? 0 to a ன்னு போடுங்க. சோ இப்போ வந்து நம்ம லிமிட்ஸ் சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. இங்க 4 into b by a அப்படியே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் a இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா x square பிளேஸ்ல a square சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அது 0 ஆயிரும். இப்போ இங்க a சப்ஸ்டிட் பண்ணா a by a 1 sin inverse 1 வந்து pi by 2. அப்ப இது என்ன வருது பாருங்க? a square by 2 into pi by 2. கரெக்ட்டுங்களா? a square by 2 into pi by 2 வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? அடுத்து இந்த லோயர் லிமிட் 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 0 சப்ஸ்டிட் பண்ணா இங்க x க்கு 0 சப்ஸ்டிட் பண்ணா அது 0. இங்க x க்கு 0 சப்ஸ்டிட் பண்ணா sin inverse 0 0. அதனால மொத்தத்துக்கு 0 வந்துருது. சோ இப்போ என்ன வருது பாருங்க? 4 into b by a into pi a square divided by 2 into 2 என்னப்பா 4 ன்னு வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? சரி. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 4ம் இந்த 4ம் கேன்சல் பண்ணிருங்க. இந்த a பவர் 2ம் இந்த a-வும் கேன்சல் பண்ணிருங்க. அப்ப என்ன வந்திருக்கு? pi ab. சோ ஏரியா ஆஃப் தி எலிப்ஸ் என்ன வருது? pi ab அப்படின்னு வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? இதே a equal to b போட்டோம்னா a ஸ்கொயர் இருந்து அது சர்க்கிளா மாறி இருக்கும். அது ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு pi a ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும்.